தம்பி 24 கிளாஸ் முடிச்சிருச்சு. மறுநாள் இவங்களுக்குலாம் அசைன்மெண்ட். ஃபஸ்ட் அசைன்மெண்ட் என்னன்னு சொல்லு. என்ன கற்றுக்கிட்டுன்னு எழுதிட்டு வரணுமா சார்? தட் இஸ் ஃபேர், அது தவறு இல்லை. இதை நடத்துகிறாங்கல்ல இன்ஸ்டியூட்டில், இவங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும். திறன் சூப்பராக வளர்ந்துரு சார். இல்லை பிஸ்னஸ் மாடல் மாதிரி தெரியுது சார். யோசிச்சு பாரு. எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப லேட்டாக தான் மாலுது இந்த இன்ஸ்டாகிராமு பிஸ்னஸ்ன்றது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும். நான் நம்ம ஏதோ கருத்து பதிவு பண்ணுறேன், கீழே வந்து 4 பேர் திட்டுவாங்க, இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்டாவில் நான் இல்லை, அதனால எனக்கு தெரியாது. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது, இதை வச்சுட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, பிராண்டு பண்ணுறாங்க. இன்ஸ்டாவில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ்ன்றதை வச்சு தட் இஸ் அ பிஸ்னஸ் அப்படின்றது எனக்கு தெரியாது. இப்போது தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய அத்தனை பாலிடெக்னிக் மாணவர்களும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது பெரும் வியாபாரமாக இல்லையா? ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டை படிக்கிறேன். ஹோம்ஒர்க் டே 1, ஸ்டாஃப் டு செக் தி கம்ப்ளீஷன் பிட்வீன் 8:30 AM and 9 டுமாரோ, தட் இஸ் டுடே. இன்னும் செக் பண்ணி முடிச்சிருப்பாங்க. கனெக்ட் வித் ஜெயா பாபு, ஹேண்டில் பெடல் வித் ஜெயா பாபு, வித்தின் ப்ராக்கெட் லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல் வேறு சப்ஸ்கிரிப்ஷனா. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு கேட்குறான், பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் ஏற்றுறாங்க தெரியுதா? அப்போ தனியார் நிறுவனத்துக்கு இன்னசென்ட் திவ்யா மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்களா?